நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் மிக மலிவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாட்சியா விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சி. அந்த கட்சி எம்பி தேர்தலில் போட்டியிடவில்லை, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது என்று பலருக்கும் புரியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஏதோ ஒரு பொம்பளை சோக்குக்காக வேண்டி ஆரம்பிச்ச கட்சி. ஒரு பொண்ணு சொல்லி, ஒரு பெண் சொல்லி, சக கூத்தாடி பெண் சொல்லி தொடங்கப்பட்ட கட்சி. ஒருவர் என்னை செக்ஸ் டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிறதுனால தொடங்கப்பட்ட கட்சி. சரி, கட்சி தொடங்கியாச்சு. கட்சியோட கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன? ஒன்றும் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொள்கை சித்தாந்தங்களை காப்பி அடித்து திருடி செய்கிற அரசியலாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஒரு கட்சியானது, அந்த கட்சியினுடைய தலைவன் அரசியல் வாழ்க்கையிலே ஒழுக்க நெறியோடு இருக்க வேண்டும். இப்போ மற்ற தலைவர்லாம் அப்படி இல்லையே, நாங்கள் மட்டும் எங்க தலைவர்கிட்ட மட்டும் ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ மற்ற தலைவரை நீங்க இழிவா பேசக்கூடாது. அவங்க ஊழல் பண்றாங்க, முறைகேடு பண்றாங்கன்னா, உங்க கட்சி தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டிக்கெட்டோட விலை எதுக்கு 2000? சரி, அதை விடுங்க. லாட்ரி சீட் நடத்தக்கூடிய ஒருத்தரை, கள்ள லாட்ரி சீட் நடத்தக்கூடிய ஒருத்தரை ஏன் கட்சியில நீங்க சேர்த்துக்கிட்டீங்க, முக்கிய அங்கம் வகி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. பாச்சாத்தி படுகொலை, போக்குவரத்து துறையில ஊழல் அப்படி செஞ்ச செங்கோட்டனை ஏன் கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. நாய் வாய வச்சது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் போய் மேடையில பேசி காசு வாங்குற நாஞ்சில் சமத்தை ஏன் சேர்த்துக்கிட்டீங்க, அவர் திராவிட சித்தாந்த கொள்கையோட உள்ளவராச்சே அப்படின்னா அதுல ஒரு மண்ணும் கிடையாது. அப்ப அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு புண்ணாக்கு போலாகிவிட்டது. புண்ணாக்காவது மாட்டுக்கு பயன்படுது. சரி, இவ்வளோ விஷயம் வந்துருச்சு இல்ல. இப்ப அம்மையார் சங்கீதா அவர்கள், அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி, முதல் மனைவி, அவர் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போனது எப்ப, 2025 நவம்பர்ல. அந்த ஆவணங்களை வெளியில விட்டது யாரு, தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள். ஏன் வெளியில விட்டாங்கன்னா, விஜய் மேடையில பேசும்போது இந்த பக்கம் திரும்பவும், இந்த பக்கம் எப்படி நிற்கவும், இந்த பக்கம் ஒரு நிமிஷம் கண் கலங்கவும் அப்படின்லாம் எழுதுனது யாரு வெளியில விட்டுட்டாங்க. அதாவது திமுகவுக்குன்னு கிடையாது, மற்ற கட்சிக்கு, எல்லா கட்சிக்குமே தாவேகா கட்சிக்குள்ள ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. அந்த ஸ்லீப்பர் செல் மூலயமா தான் விஜய் கட்சியில என்னென்ன நடக்குதுங்கிறது வெளியில போகுது. அப்ப இவங்க விவாகரத்து கேட்டிருக்காங்க. அந்த கடிதம் நவம்பர்ல கோர்ட்ல இது பண்ணது. அது இப்ப ஏன் வெளியில வந்துச்சுன்னா, அது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களை தான் வெளியிட்டு இருக்காங்க. சரி, சங்கீதா அவர்கள் ஏன் விவாகரத்து கேட்கணும்? ஒரு பெண்ணோட ஒரு ஆண் கள்ளத்தொடர்போ அல்லது வச்சுக்கிறதோ வப்பாட்டியோ 1000 விஷயம் சொல்லுவாங்க. சினிமாவில் அந்த கூத்து நடக்கும், அது கேவலமானது. எல்லா சினிமா நடிகர்களும் அப்படி இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க, தேவயானி போன்றவர்கள். ஆக அப்ப அது நடக்கும்போது சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்க வேண்டியதில்லை. என் கணவர் என்னோடு வாழ வேண்டும், நான் அவர் வீட்டில் இருக்கணும், அவருடைய மாமனார் மாமியா, அதாவது சங்கீதாவோட மாமனார் மாமியா எல்லாம் ஒரு குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்களை வைக்கணுமே தவிர, விவாகரத்து கொடுங்கன்னு கேட்கறது அது அவர்கள், நான் அந்த பேரையே வெளிப்படைத்தன்மையா திரிசா பேரை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த திரிசாவுக்கு வழி கொடுக்கிற மாதிரி ஆகிப்போம். வழி கொடுக்கறதுன்னா திரிசாவும் விஜயும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வழிவகைகளை செய்வதற்கு சங்கீதா இந்த விவாகரத்து விஷயம் போயிடும். அதனால அம்மையார் சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்க வேண்டாம், என் கணவரோடு நான் வாழ வேண்டும், திரிசா என் வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்களை நீதிமன்றத்துக்கு வச்சா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு விவாகரத்துன்னு கேட்கறது அது சரியில்லை. ஏன்னா விஜய் அவர்களை நேசிச்சு தான் சங்கீதா அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு இலங்கை பெண், நல்ல ஒரு குடும்ப பெண், குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போலவங்க. நம்ம திரிசாவையும் தவறா சொல்லல. சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிச்சாலும் அது பணம் பசும்பால்னு சொல்ல மாட்டாங்க, கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஆக சினிமா விஷயங்கள்ல எல்லாமே தெரியும். எத்தனை விவாகரத்து, எத்தனை முறை கல்யாணம், பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனா திரிசா அவர்கள் அவருடைய தனி வாழ்க்கையை பார்த்து அவர் பயணிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இதுல என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களா அல்லது வேறு கட்சியை சார்ந்தவர்களா இணையத்துல என்ன பரப்புனாங்கன்னா, புரட்சி தலைவி யார, திரிசா என்ன புரட்சி பண்ணினாங்க அப்படிங்கிறது தெரியல. சங்கீதாவை பிரிச்சதுதான் புரட்சியா அப்படிங்கிறது தெரியல. புரட்சி தலைவி, அந்நியார் புரட்சி தலைவி அப்படின்லாம் போட்டு ரொம்ப அந்த புரட்சி தலைவிங்கிற பேருக்கே களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நம்ம ஒரு
சங்கீதா அவர்களை சகோதரியா நினைச்சு சொல்றோம். நீங்க விவாகரத்து கேட்க வேண்டாம். என் கணவரோடு நான் வாழ வேண்டும். என் பிள்ளைகளுக்கு என்ன ஒரு தந்தை அரவணைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டாம். அதனால என் கணவரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்துக்கு நீங்க வைங்க. அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல விஜய் வாழ்றாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படியான ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க. அது இப்போதைக்கு எடுபடாது. அன்றைய காலகட்டத்துல இணையதளம் இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை. இப்ப மாதிரின்னா கதை கந்தலா இருக்கும். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு அரசியலே வேண்டாம், நான் பெங்களூருக்கு போறேன்னு சொன்னாங்க. அவங்கள முதலமைச்சராக்கி உட்கார வச்சு அழகு பார்த்தது அம்மையார் சசிகலாவும் எம் என் நடராஜன் அவர்கள். அப்ப அது போல இப்ப இன்னைக்கு இணையம் இருந்துச்சுன்னா, இணையதளம் சமூக வலைதளங்கள் இருந்துச்சுன்னா ஜெயலலிதா அவர்கள் அதிமுக கட்சிக்குள்ளே வந்திருக்க முடியாது. அவங்க நல்லவங்களா இருக்கட்டும், அதுல நம்ம மாற்றுக்கிறது இல்லை. இன்றைய காலகட்டத்துல அது போல ஒரு சூழ்நிலையில அரசியலுக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆரோட மனைவி ஜானகியோட வாழ்க்கையை கெடுத்துட்டியா நீனு அப்படின்னு சொல்லி புரட்சியாளர்கள் வலைதளங்கள் கிளம்பியிருப்பாங்க. அப்ப வலைதளங்கள் இல்லை, இப்ப வலைதளங்கள் இருக்கு. அதனால திரிஷா விஜய் வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாது. ஒரு தரப்பு விஜயோட ஆதரவாளர்கள் புரட்சி தலைவி அண்ணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் மாடலா கொண்டு போறாங்க. அது தமிழ்நாட்டுல இன்றைய நிலைமைக்கு எடுபடாது. ஏன்னா இவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருங்கிறது ஜெசித்ரா அப்படிங்கிற ஒரு நடிகை, ஒரு பாடகியே சொல்லிட்டாங்க. அவர் இன்னொரு நடிகர், ஒரு கட்சி தலைவர் என்னை செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாரு, நீ அவருக்கு அந்த ஆளுக்கு இணையா நீ ஒரு கட்சி தொடங்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி திரிஷா தான் அந்த வேலையை பண்ணினதா கூட மறைமுகமான ஒரு தகவல் கசிக்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், மறைமுக பொதுச் செயலாளர் திரிஷா தான் அப்படிங்கிறது ஒரு தகவல் சொன்னேன். பொதுச்செயலரா புஷி ஆனந்த் இருக்கலாம், அவரும் பல கோடி ரூபாய் சீட்டு வாங்கி தரன்னு சொல்லி ஒவ்வொருத்தன்ட்டையும் ஒவ்வொரு ஏரியாவில் 1 கோடி 2 கோடி வசூல் பண்ணிட்டு அவர் ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்ப விஜயை மூளைச்செலவை செய்து பாஜக கட்சி ஆரம்பிக்க சொல்லி திமுகவுக்கு போற சிறுபான்மை ஓட்டுக்களை பிரிக்கணும், இல்லைன்னா சொத்து குவிப்பு வரி ஏய்ப்புல நீ ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு அருண்ராஜ் IRS மூலமாக அழுத்தம் கொடுத்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது சுயம்பா வந்த கட்சி கிடையாது தமிழக வெற்றி கழகம் கட்சி. ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறவங்க பேர கட்சிக்கு நல்ல பேரா வச்சிடறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்கு, அது எல்லா சமுதாயத்துக்குமான கட்சியா இருக்கான்னா சாதி கட்சியா இருக்கு. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சின்னு இருக்கு, அந்த தலைவர் நல்ல தலைவர் தான். ஆனா அந்த தலைவர்கிட்டையும் ஒரு முரண்பாடு இருக்கு. எந்த பெண்ணையும் இழுத்து கொண்டு வா அப்படின்னு ஒருத்தன் ஒரு ஆள் பேசுறாரு, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இப்போ கட்சி பேர் நல்லா தான் வச்சிடறாங்க, அவங்க செயல் வடிவம் தான் சரியா இல்லை. இப்ப திருமாவளவன் மீது 1000 குற்றச்சாட்டுகள் வந்தது, வெளிப்படைத்தன்மையா அது வரலையும் நீதிமன்றத்துக்கு யாரும் போகல, எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப விஜய் மனைவி நீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு ஏன் விடுறாங்க? அரசியலுக்கு வர்றீங்க, அரசியலுக்கு வந்துடுறீங்கன்னா அப்ப கத்திரிக்காய் முத்திருச்சுன்னா சந்தைக்கு வந்தாகணும். அப்ப பிரச்சனை முத்திருச்சு, அம்மையார் சங்கீதா அவர்களுடைய பிரச்சனை முத்திக்கிருச்சு, அவங்கள அடிச்சது, இது போன்ற சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா வெளியில வருது. அதனால விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒருபோதும் அவர் அரசியலுக்கு உட்பட்டவராக இருக்க முடியாது. அவரை சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் மோசமானவங்க. அவரை சுத்தி இருக்கிறவர் யார் இருக்கணும்? மணிகண்டன் வீராசாமி இருக்கணும், RK ராஜா இருக்கணும், விஜய் அவர்களுடைய தந்தை இருக்கணும். அப்படி உள்ளவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தப்பிக்கும். அதுவும் ஒரு கட்சியா தமிழ்நாட்டுல இருக்கும். இல்லைன்னா 2026க்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி, இப்பவே திரிஷா வெற்றி கழகம்ங்கிறாங்க, பாஜக வெற்றி கழகங்கிறாங்க. அருண்ராஜ் IRS மூலயமா தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது. அவர் ரைடுக்கு சில ஆவணங்கள்லாம் மாட்டி அப்படி பல்வேறு விதமா சொல்றாங்க. இப்ப திரிஷா வெற்றி கழகம்னு சொல்ற அளவுக்கு நிக்குதுன்னா அப்ப இந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட பேர் ஆகிப்போச்சு. அப்ப அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திரிஷாவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி, ஏன்னா திரிஷாவும் ஒரு கட்டத்துல சும்மா விட மாட்டாங்க, அவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, கணவரா விஜயை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பரவலா இணையத்துல வந்துட்டு இருக்கு. புரட்சி தலைவின்னு போட்டுட்டாங்க, அந்நியார்னு போட்டுட்டாங்க, சித்தின்னு போட்டுட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயமெல்லாம். அப்ப சங்கீதா அவர்களை நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு சகோதரியா பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மனசு வேதனைப்படுவாங்க. சித்திங்கிறீங்க, அண்ணிங்கிறீங்க, புரட்சி தலைவருங்கிறீங்க. உங்க கட்சியில உள்ளவங்களே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரே புஷி ஆனந்துக்கு பிடிக்காதவங்க ஒரு தரப்பு திரிஷாவை உள்ள கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க. விஷயம் இதுதான். சங்கீதா விஜயோட வாழ்க்கைக்குள்ளே இருந்து வெளியேறியறணுங்கிறது தான் புஷி ஆனந்தோட திட்டம். அப்ப திரிஷாவை அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். திரிஷாவை அரசியலுக்குள்ள கொண்டு கொடி படத்துல வர்றது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வாண்டியா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க.
உங்க கனவெல்லாம் இங்க பழிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. என்ன அதனால புரட்சி தலைவி, திரிசா வெற்றி கழகம் இதெல்லாம் கனவு உலகத்திலே இருங்க. எது நினைச்சாலும் புஷி ஆனந்த் நினைக்கிறது நடக்காது. புஷி ஆனந்த் நினைக்கிறதுனா விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்க சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது. விஜய் அவருடைய தாய் தந்தையர் ஒன்னா சேர்ந்து வந்துடக்கூடாது. நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணணும். திரிஷாவோட சேர்ந்து ஏதோ திட்டமிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா திரிஷாவுக்கு அரசியலே தெரியாதுங்கிறாங்க. ஒரு சில பொதுக்கூட்டங்களுக்கு, மாநாடுகளுக்கு திரிஷா அந்த வாகனத்துல இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். தயவு செய்து ஒரு குடும்பத்துல குடைச்சலை உண்டாக்கி அந்த குடும்பத்துக்கு சங்கடங்களும் களங்கங்களும் அவமானங்களும் வர்றது மாதிரி செஞ்சிடாதீங்க. திரிஷா வெற்றி கழகம், புரட்சி தலைவி, அந்நியார் அப்படிங்கிறதெல்லாம் கட்சிக்காரங்களே அது பரப்பி விடுறீங்க. பெரிய அவமானமா இருக்கு. நம்ம வீட்டு தங்கச்சிக்குன்னா அது மாதிரி நம்ம இங்க பண்ணுவீங்களா? உங்க அக்கா தங்கச்சிக்குன்னா அது மாதிரி பண்ணுவீங்களா? அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியில இருக்கக்கூடியவர்கள் சொந்த கை காசு போட்டு செலவு பண்ணாதீங்க. நடுத்தருவில் நிற்காதீங்க. நிறைய காசு பணம் இருக்கிறவங்க செலவு பண்ணுங்க. அன்றாட வேலை, மாத ஊதியம், வார ஊதியம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் கட்சிக்காக வேண்டி செலவு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய கட்சி உங்க பணம் எல்லாம் யானை வாயில கரும்பு போன மாதிரி சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த சோறும் திரும்பி வராதுங்கிறது மாதிரி நீங்க என்னதான் பணம் போட்டாலும் அந்த பணம் எல்லாம் புஷி ஆனந்து ஏப்பம் விட்டுட்டு போயிடுவாரு. ஏற்கனவே பொறுப்பாளர்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு சொல்லி பொறுப்புக்கும் சட்டமன்ற சீட்டுக்கும் வாங்கி புஷி ஆனந்து பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டுட்டு 5000 ஓட்டு தான் 3000 ஓட்டு தான் அங்க ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும்னா, இப்ப அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவராக கூட அங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு அவர் போயிடுவார். கடைசியில பட்டை ராம உங்களுக்கு தான், தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான். அதனால எச்சரிக்கையா இருங்க. இதுக்குன்னு இல்லை, சீமான் கட்சியிலும் சரி, டிடிவி கட்சியிலும் சரி, விஜய் கட்சியில உள்ளவர்களும் சரி, செலவு பண்றது யானை வாயில போன கரும்பு மாதிரி சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த சோறும் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால டிடிவி தினகரன், சீமான், விஜய் இந்த 3 கட்சியில நீங்க செலவு பண்ணா அது திரும்பி வரவே வராது. நீங்க இந்த கட்சியிலே இருங்க, தமிழக வெற்றி கழகத்துல இருங்க, ஒரு பொறுப்புல இருங்க. தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் திமுகவில் இணைந்தார். தமிழக வெற்றி கழகம் செயலாளர் ஒன்றிய செயலாளர் அதிமுகவில் இணைந்தார், பாஜகவில் இணைந்தார். உங்களுக்கான அரசியலை இதுல ஒரு பயிற்சி பட்டறையை எடுத்துட்டு அப்படி போங்க. இந்த கட்சி நிலையானதல்ல, நிரந்தரமானது அல்ல. அது சீமான் கட்சியும் சரி, டிடிவி கட்சியும் சரி, விஜய் கட்சியும் சரி. ஏன்னா அவங்க மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அரசியல்ல சம்பாதிக்கணும் தாங்க. என்ன அவங்க எங்களோட நம்மள ஆயப்பெல்லாம் தெருவில் பெற்று போட்டிருக்காங்களா? அரசியல்னா 10 ரூபா சம்பாதிக்கணும் இல்லைங்க. நான் சம்பாதிக்கிறதுக்கு வரலங்க, செலவு பண்ணுறதுக்கு தான் வரேன்னா, நாளைக்கு விஜயோ புஷி ஆனந்தோ யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த நிலைமைக்கு போகாம அவரவர்கள் பிழைப்பை நாடி ஓடுங்கள். 10 ரூபா இன்னைக்கு சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க கை காசு போட்டு செலவு பண்ணாதீங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திரிசாவை புரட்சி தலைவி என்றும் அந்நியார் என்றும் விமர்சனம் செய்வதையும், அதே போல சங்கீதா அவர்களை தேர்தல் நேரத்துல நீ எங்க அண்ணனுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துறியான்னா அவங்கள திட்டுற அந்த மாதிரியான வார்த்தைகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.